கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த பதிவிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர் தள்ள வேண்டும் என்பதின் அவசியத்தை நாம் சிந்திக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நான் இந்த நிகழ்ச்சியின் தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரம் 5 வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டவர். அப்படியானால் மனிதர்களாகிய நாம் சமாதானம் இல்லாமல் பாவ சேற்றிலே உழண்டு கொண்டிருந்தோம். அந்த பாவ சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நமக்கு சமாதானத்தை தரும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்குள்ள ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார். அதாவது ஒருவர் தவறு செய்தால் அந்த தவறுக்குரிய தண்டனையை அந்த நபர் அனுபவிக்க வேண்டும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித குலமாகிய நம்முடைய பாவங்களின் தண்டனையை அவரே ஏற்றுக்கொண்டார். அவருடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். அதற்காகத்தான் அவர் சரீரத்திலே மாம்சீகத்திலே பிறந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தன்னுடைய பாவம் இல்லாத அந்த சரீரத்திலே பாவம் செய்தவர்களுக்குரிய தண்டனையை தேவன் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஒருவர் பாவம் செய்து ஒருவருடைய தண்டனையை இன்னொருவர் அனுபவிக்கும் பொழுது நாம் அதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அந்த நபர் இந்த பாவம் செய்த நபரிடம் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 16 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். நாம் பாவம் செய்துவிட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் செல்ல முடியாது. ஏனென்றால் நம்முடைய தேவன் பரிசுத்தர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். அவருடைய ராஜ்யத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் அங்கே நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருந்தால்தான் நாம் அங்கே செல்ல முடியும். இவ்வுலக வாழ்விலே பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு பாவம் செய்தவர்களாய் வாழ்ந்துவிட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திலே நாம் போய்விட முடியாது. ஆகவே அதற்கு நம்மை தகுதிப்படுத்தும்படியாகவே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தருளி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். ஏன் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளினார் என்றால், பிதாவாகிய தேவன் உலகத்திலே நம்மிடத்திலே வைத்த அன்பினால தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தருளினார். ஏன் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்த வேண்டுமா? ஏனென்றால் ஆதியாகம புஸ்தகம் 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தேவன் எப்படியாக இந்த அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். எல்லாம் அவருடைய வார்த்தையினாலே தான் சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார், ஆகாயம் உண்டாக கடவது என்று சொன்னார். எல்லாமே உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாயிற்று, ஆகாய விரிவு உண்டாயிற்று, வானத்திலே சுடர்கள் உண்டாக கடவது என்று சொன்னார். அங்கே சுடர்கள் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். இப்படியாக எல்லாவற்றையும் வார்த்தையினாலே தேவன் உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். அதைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. ஹல்லேலூயா. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1 அதிகாரம் சொல்லுகிறது. அந்த நேரத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஹல்லேலூயா. இதிலிருந்து அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக பிதாவாகிய தேவனோடு இருந்துதான் இந்த உலகமெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவாலே தான் எல்லாமே உண்டாக்கப்பட்டது என்று பார்க்கிறோம்.
ஹல்லேலூயா. உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, கீழே 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். அந்த வார்த்தை மாம்சமாயிதான் இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே பிறந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை ஏன் மாம்சமானது என்றால், நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசித்தது போல, நமக்கு நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய சாபங்களை, பாவங்களை, நோய்களை எல்லாமே அவர் சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் மனிதர்கள் பாவம் செய்து தேவனுடைய ரூபமாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் பாவம் செய்து தேவனை விட்டு தூரம் போன போது பிதாவின் கோபத்திற்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் ஒருவரும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக மனிதர்கள் எல்லாம் அநேக விலங்குகளை, பறவைகளை கொன்று அதன் இரத்தத்தை பலிபீடத்திலே தெளித்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இது எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டுப்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்று பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. நாம் செய்த பாவங்கள் எல்லாவற்றுக்கும் இரத்தம் சிந்தப்பட வேண்டும், அப்பொழுதுதான் மன்னிப்பு கிடைக்கும். அப்படியானால் இந்த பறவைகள், விலங்குகளுடைய இரத்தம் பாவ மன்னிப்பை பழைய பாட்டின் காலத்திலே, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திலே வந்து சிலுவையில் அறையப்பட்டு மரிப்பதற்கு முன்பதாக அவர் அவ்வாறாக செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் 1 யோவான் புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டும்தான் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். அவருடைய இரத்தம் பரிசுத்தமானது. அந்த பரிசுத்த இரத்தம் ஒரே பலியாக இந்த பூமியிலே சிந்தப்பட்டதினாலே நாம் அந்த பாவ மன்னிப்பை இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே மரித்து ஜீவனை தந்து 3ஆம் நாளிலே அவர் உயிர் தழுவது பிதாவாகிய தேவனுடைய சித்தமாயிற்று என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் அங்கே அநேக தடைகள் காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறந்தவுடனே ஏரோது ராஜா அங்கே பெத்லகேமிலே அதன் சுற்று வட்டாரங்களில் உள்ள குழந்தைகள் எல்லாரையும் அங்கே கொலை செய்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் அங்கே கொல்லப்பட வேண்டும் என்று. ஆனால் தேவன் கிருபையால் யோசேப்புக்கும் மரியாளையும் சரியான பாதையிலே வழி நடத்தி இயேசு கிறிஸ்துவின் உயிரை அங்கே காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். அதுபோல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது இயேசு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த பொழுது பிசாசு வந்து இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக வனாந்தரத்திலே கொண்டு செல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆலயத்தின் முப்பரிகையிலே ஏற்றி இதெல்லாவற்றையும் காட்டி கொடுத்து விட்டு இதிலே நீ மேலிருந்து கீழே குதி, தேவன் தூதர்களை விட்டு பாதுகாப்பார் என்று வசனம் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தரை அங்கே சோதித்த பொழுது இயேசு கிறிஸ்துவின் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, இப்படி பலவித சோதனைகளின் வழியாக பிசாசினாலே இயேசு கிறிஸ்து நடத்தி செல்லப்பட்டார். ஆனால் அதை எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கெத்செமனே தோட்டத்திலே போய் அவருக்கு மரணத்துக்கு ஏதுவான துக்கம் உண்டான பொழுது இயேசு கிறிஸ்து தன் பிதாவாகிய தேவனை நோக்கி, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். அதாவது மாம்சத்தில் தேவன் இருந்தபடியா, இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாக மாம்சத்தில் இருந்தபடியா, அந்த மாம்சிக பலகீனத்தின் நிமித்தம் அந்த மரணத்துக்கு இதுவான துக்கம் வந்த பொழுது பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். அப்பொழுது தேவன் தூதனை அனுப்பி பலப்படுத்தி
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த நோக்கத்தை முழுவதுமாக நிறைவேற்றும்படியாக அவருக்கு தேவன் கிருபை செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்தது நமக்கு துக்கமாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. அதனால தான் நாம் அந்த அழியாத அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் பங்காளிகளாகிறோம். இருளிலிருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு அது ஆசீர்வாதமாகவே காணப்படுகிறது. ஆகவே நாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய ஜீவனையை நமக்கு தந்ததினால் நாம் மிகவும் அதற்கு ஒரு பரிசுத்தமான ஒரு பயபக்தியோடு அவரிடத்திலே நாம் காணப்பட்டு அவருக்காக நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களாக அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் செய்து அவருடைய சித்தத்தை நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் செய்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றினதான இந்த நிகழ்ச்சிக்காக நன்றியப்பா. இந்த வேளையிலும் கர்த்தர் தாமே அப்பாமை துதிக்கிற இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்து எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுடைய சமாதான கேடுகளை எல்லாம் நீக்கி எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி இம்மையிலும் மறுமையிலும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கவே நீர் இந்த உலகத்திலே மனிதனாக வந்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து எங்களுக்கு விலையேறப்பெற்ற ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கீங்க என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடியால் நன்றி. நாங்களும் தேவனுக்கு பயந்து உம்முடைய சித்தத்தின்படி வாழ தேவனுடைய ஆசீர்வாதங்களை உண்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.